அன்புமணி ராமதாஸுக்கு டெல்லி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் ஒரு ஆஃபர் தாவிக தலைவர் விஜயின் முதல்வர் கனவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. ஆட்சி அமைக்க தேவையான பலத்தை திரட்ட விஜய் போராடி வரும் சூழலில் பாமகவின் இந்த திடீர் ரூட் மாற்றம் தமிழக அரசியலில் ஒருவித திகிலை உருவாக்கி இருக்கிறது. பாமக தரப்பு ஒருவேளை பின்வாங்கினால் அதிமுகவின் தயையை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு விஜய் தள்ளப்படுவார் என்றே தெரிகிறது. அப்படியானால் இனி என்ன நடக்கும்? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எக்காலத்திலும் இல்லாத வகையில் ஒரு அரசியல் இழுபறியாகவே தோற்றுவித்துள்ளன. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேகா தலைவர் விஜய் இப்போது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். ஆளுநர் 14 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ள நிலையில் இந்த இடைவெளியில் மெஜாரிட்டியை நிரூபிக்க விஜய் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் ஒரு புள்ளியில் வந்து நிற்கின்றன. அந்த புள்ளிதான் அன்புமணி ராமதாஸ். அதிமுக கூட்டணியில் இருந்து 5 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள பாமக இப்போது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருக்கிறது. தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்தாலும் அன்புமணி ராமதாஸ் முன்வைப்பதாக சொல்லப்படும் கோரிக்கைகள் விஜயை நிஜமாகவே நிலைத்தடுமாற வைத்துள்ளதா? அன்புமணிக்கு துணை முதல்வர் பதவி கேட்டுள்ளாராம். இது அதிகாரப்பூர்வ தகவலாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கும் டெல்லியின் நகர்வுகள் தான் இப்போது தமிழக அரசியலின் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு முக்கிய இடத்தை கொடுக்க பாஜக மேலிடம் தயாராகி வருவதாக தெரிகிறது. இது நடந்தால் அன்புமணி தமிழகத்தில் விஜயின் கருத்தை பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மாநில அளவில் ஒரு துணை முதல்வர் பதவியை விட மத்தியில் ஒரு அதிகாரமிக்க அமைச்சர் பதவி என்பது பாமகவின் வளர்ச்சிக்கு இன்னும் வலு சேர்க்கும் என்றே அன்புமணி நினைக்கக்கூடும். இது மட்டுமன்றி அதிமுக, பாஜக, பாமக என்ற பழைய ஃபார்முலா மறுபடியும் பலமானால் அது விஜய்க்கு பெரிய பின்னடைவாகவே அமையும். அன்புமணியை பொறுத்தவரை இப்போதுள்ள சூழலில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பது என்பது தற்கொலைக்கு சமம். கண்டிப்பாக அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் பாஜக கொடுக்கும் இந்த ஆஃபர் அவருக்கு ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்கி தரலாம். ஒருவேளை அன்புமணி இதற்கு கைவிரித்து விட்டால் விஜய்க்கு முன்னால் இருக்கும் ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். ஆனால் தேர்தல் களத்தில் அதிமுகவை மிக கடுமையாக எதிர்த்து வந்த விஜய் இப்போது அதிகாரத்திற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் கையேந்துவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இந்த சிக்கல் ஒருபுறம் இருக்க மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் போனால் ஆட்சி கவிழ்ந்து மறுதேர்தல் வரக்கூடும். அந்த சூழலை சமாளிக்கும் பலம் இப்போது தாவேகாவிடம் இருக்கிறதா என்பதுதான் சந்தேகம். இப்போதைக்கு தாவேகா முகாமில் வெறும் அமைதியை நிலவுகிறது. ஆளுநர் கொடுத்த டைம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்புமணிக்கு உண்மையிலேயே டெல்லி ஆஃபர் போயிருக்கிறதா அல்லது இது விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதற்காக கிளப்பிவிடப்பட்ட தகவலா என்பது அடுத்த தினங்களில் தெரிந்துவிடும். ஆனால் தற்போதைய சூழலில் விஜய் ஒரு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டில் சிக்கியிருக்கிறார். ஏனென்றால் பாமகவை இழுக்க அவர் போடும் கணக்குகளை விட டெல்லி போடும் கணக்குகள் மிக வலிமையாகவே இருக்கின்றன. அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி என்பது விஜயின் வேகத்தை தடுக்க பாஜக கையில் எடுத்திருக்கும் ஒரு தந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. அன்புமணி மாநில அரசியலை விட டெல்லி அதிகாரத்தையே இப்போது பாதுகாப்பானதாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். விஜயின் மாற்று அரசியல் முழக்கம் இப்போது ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறது. அதிமுகவின் ஆதரவை பெற்றால் அது மாற்று அரசியல் என்ற பிம்பம் மளமளவென உடைந்துவிடும். ஒருவேளை அதிமுகவின் ஆதரவை பெறாவிட்டால் ஆட்சி அமைக்க முடியாது. எனவே இந்த 14 நாட்களுக்குள் இதில் ஏதாவது ஒன்று நடந்தாக வேண்டும். அதுவரை விஜயின் முதல்வர் கனவு என்பது இப்போதைக்கு கேள்விக்குறிதான். அன்புமணி எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவுதான் தமிழக அரசியலின் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகிறது. என்னதான் நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.